சுப்ரீம் கோர்ட்டு தப்பு பண்ணுறாங்கன்னு தான் என்னுடைய ஒவ்வொருத்தரும் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தணும். அவங்க தன்னுடைய அதிகார எல்லையை விட்டு யாரும் வெளியில் வரக்கூடாது. அதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு சில அதிகாரம் இருக்குது. அரசியல் சட்டத்தை திருத்தணும், அரசியல் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரணும்னா பார்லிமெண்ட்டில் ஓட்டெடுப்பு நடத்தி அந்த திருத்தத்தை கொண்டு வரணும். சுப்ரீம் கோர்ட்டில் 2 நீதிபதிகள் ஒரு 3 நாளையில் உட்காந்துக்கிட்டு நானே அதை மாற்றிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னால் இது கோமாளித்தனமாக இல்லையா? கவர்னருக்கு ஜனாதிபதிக்கு இத்தனை மாதத்துக்குள்ளே மசோதாவை கொடுக்கணும், மசோதாவை முடிவெடுக்கணும்னா பார்லிமெண்ட்டை கூட்டி அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க. நீங்கள் 2 ஜட்ஜுங்க உட்காந்துக்கிட்டு நானே கவர்னர் கொடுக்குற அனுமதியை நானே கொடுத்துட்றேன்னுங்கிறாங்க. அப்போ கவர்னர் கையெழுத்து நீங்கள் 2 பேரும் போட்டுருங்க. சுப்ரீம் கோர்ட் நீங்கள் 2 பேரும் கவர்னர் கையெழுத்தை போட்டுருங்க, ஜனாதிபதி கையெழுத்தை போட்டுருங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட் தனது எல்லையை மீறிவிட்டது, எல்லையை தாண்டி கொண்டு இருக்கிறது. பல விஷயங்களில் மக்களுக்கு எதிராக நடக்கிறாரு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. மக்கள் மன்றத்திலேருந்து நான் சொல்கிறேன், தீபாவளிக்கு வெடி போடக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்? ஒரு நாள் வெடிக்க வெடியில் தீபாவளி இந்தியாவே மாசில் செத்து போயிருமாங்களா? ஒரு நாள் வெடிக்கிற வெடி அவனுடைய 1 வருஷம் வாழ்வாதாரம். மனிதாபிமானம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் ஒரே நாளில் வெடிக்கக்கூடாதுன்னு போயிட்டே இருந்தேன்னா அந்த 8 லட்சம் தொழிலுக்கு சோறு போடுவியா? அவனால் சோறு போட சொல்லுங்களேன். சுப்ரீம் கோர்ட் கருணாநிதிக்கு சமாதி வைக்கணும்னா 2 மணிக்கு கோர்ட் வைக்கிறான், ஜட்ஜு வீட்டில் வைக்கிறான். ஒரு முதல் தீர்ப்பில் இனிமேல் மெரினா பீச்சில் சமாதியை வைக்கக்கூடாது, மெரினா பீச்சுன்னா சுடுகாடான்னு கேட்குறான் உயர் நீதிமன்றம். அதே உயர் நீதிமன்றம் நைட்டு 2 மணிக்கு கருணாநிதிக்கு சமாதி கொடுக்குறான். என்ன தீர்ப்பு, என்ன சட்டம், என்ன நியாயம்? ஒரு ஏழைக்கு கோர்ட்டு வைக்கிறதுக்கு என்னைக்காச்சும் நீ நைட்டு 2 மணிக்கு வைப்பையா? இல்லை சனி ஞாயிறுலையாச்சும் வருவியா? நீ ஒரு ஏழைக்கு ஏழையோட வழக்கை விசாரிக்க எந்த நீதிபதியாவது சனி ஞாயிறு வருவீங்களா? ஆனால் ஒரு அரசியல்வாதிக்கு வருவீங்க, ஒரு பணக்காரனுக்கு வருவீங்க.